இந்தியன் டாய்லெட்ஸா இல்லை வெஸ்டர்ன் டாய்லெட்ஸா? யாரெல்லாம் இந்த இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணலாம், யாரெல்லாம் இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்தியன் டாய்லெட்ஸில் வந்து சில பெனிஃபிட்ஸ் இருக்குங்க, அதே மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட்லேயும் சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்தியன் டாய்லெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்குவாட்டிங் பொசிஷனில் உட்காடுறோம். ஸோ அது உட்காரும் போது நம்மளோட ஏனஸ் ரீஜன், அதாவது ஆசன வாயை சுற்றி இருக்கிற மசில்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகும். ரிலாக்ஸ் ஆகி மலம் வந்து ஈஸியாக வெளியே போகும். வேறஸ் வெஸ்டர்ன் டாய்லெட் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்ஷியல், அதாவது பாதி தான் அது ரிலாக்ஸ் ஆகும், முழுசாக இந்தியன் டாய்லெட் அளவுக்கு ரிலாக்ஸ் ஆகாது அந்த மசில்ஸ் எல்லாம். ஸோ ஆப்வியஸாக அதில் வந்து அதோட இஷ்யூஸ் இருக்க தான் செய்யும். நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம், சயின்ஸ் மூலியமாக சொல்லணும் அப்படின்னா, ஆசன வாய்க்கு மேலே ஆசன குழாய் இருக்குது, அதுக்கு மேலே இந்த ரெக்டம் அப்படின்னு ஒரு விஷயம், அதுக்கு மேலே பெருங்குடல், அப்புறம் சிறுங்குடல். அந்த இடத்துல, அதாவது அந்த ஆசன குழாய்க்கும் அடுத்த ரெக்டம் அப்படின்ற அந்த இடத்துல ஒரு ஜங்ஷனில் ஏனோ ரெக்டல் ஸ்லிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஜஸ்ட் ஒரு கயிறு போட்டு இப்படி பிடிக்கிற மாதிரி ஒரு மசில். அந்த மசில் ஜென்ரலாகவே நம்மளை இப்படி பிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ நம்ம ஸ்குவாட்டிங் பொசிஷன் போகும்போது எல்லாமே ஃப்ரீயாக ரிலாக்ஸ் ஆகும்போது இந்த கயிறு பிடிச்சிருக்கிறது ரிலீஸ் ஆகுங்க. ஒரு சுருக்கு பையை கட்டி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணோன்னா அது எப்படி ஃப்ரீ ஆகுதோ, அந்த ஸ்குவாட்டிங் பொசிஷன் நம்மளை வந்து அந்த இடத்துல ஃப்ரீ ஆக்குது. ஃப்ரீ ஆக்கும் போது அகெயின் மலம் வந்து ஃப்ரீயாக போகிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அகெயின் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட்டில் இது வந்து ரொம்ப கம்மி, இந்த ரிலாக்ஸேஷன் நடக்கிறது கம்மி. யாரெல்லாம் இந்த இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணலாம், யாரெல்லாம் இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் டாய்லெட்டில் உட்காந்து நம்ம பழக்கப்படுத்தும் போது அந்த இடத்துல இருக்க மசில்ஸ் கூட ஸ்ட்ரெங்தன் ஆகுது அவங்களுக்கு. அந்த ஸ்குவாட்டிங்லேயே நம்ம அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 minutes உட்காரும் போது இட்ஸ் அ குட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ். அண்ட் அந்த இடத்துல இருக்கிற மசில்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி திருப்பி டைட்டன் ஆகும் போது இட்ஸ் அ பெனிஃபிட். இது ஒரு பக்கம் இருக்கும்போது ரொம்ப வயசானவங்க, அவங்களால உட்காந்தே எந்திரிக்க முடியாது, இதில் எங்கே இந்தியன் டாய்லெட் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் வெஸ்டர்ன் டாய்லெட் தான், வேறு வழி இல்லை, தட் இஸ் த ஒன்லி ஆப்ஷன். பட் இந்த டைமில் ஒரு சின்ன ஹேக் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். சின்னதாக ஒரு ஃபுட் ஸ்டூல் வாங்கி இந்த பெரியவங்கெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, பெரியவங்க மட்டும் இல்லை, நீங்களும் நானும் கூட யூஸ் பண்ணலாம். காலை அந்த ஃபுட் ஸ்டூல் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காந்து நம்ம மோஷன் பாஸ் பண்ணும்போது அந்த ரிலாக்ஸேஷன் இன்னும் கொஞ்சம் நடக்குது. அதாவது இந்தியன் டாய்லெட் அளவுக்கு அது நடக்கலை, பட் நார்மலை விட இன்னும் பெட்டராகவே அது ரிலாக்ஸேஷன் நடக்கும். அது நடக்கும்போது அகெயின் இந்த மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன், ஸ்ட்ரெயினிங், இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதுலேயே ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.